இது ஒரே பரபரப்பு. கட்டாயமா நீங்க சொன்ன மாரி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு செக்யூரிட்டி பிரீச். ஏன்னா கால்ல ஷூல இத எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கேப். அது ஒரு பக்கம். ஆனா 10 அடி உயரம் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாவி போறீங்கன்னா, பாருங்க சாதாரணமா ஒரு படிக்கட்டு மிஸ் ஆச்சுனாலே எங்கேருந்து குடிச்சா சுலபமா இருக்கும் அதுவும் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்லப்படுறதுன்னா, முன்னாடியே ஒரு தடவ உள்ள வந்துட்டு ஒரு ரெக்கி பண்ணிட்டு போயிட்டாங்கறாங்க. இப்ப செக்யூரிட்டி பிரீச் எங்க வருது கேட்டீங்கன்னா, இவங்க காலிஸ்தான் போராட்ட தலைவர் அவர் என்ன சொன்னார்? 6ஆம் தேதி டிசம்பர் 6 ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. மீண்டும் பாராளுமன்றம் தாக்கப்படும், பாரதிய பாராளுமன்றம் மீண்டும் தாக்கப்படும்னு ஒரு மிரட்டல் விடுறாரு. அந்த மிரட்டல் விட்டு 7 நாள்ல ஒரு வாரத்துக்குள்ள நடக்குது. அதே நாள்ல நடக்குது. 13ஆம் தேதி நடக்குது. கேட்டா நாங்க பகத்சிங் சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட சேகர் ஐயர் சார் டெல்லியில இருந்து இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குங்க, எல்லாம் ஒன்னொன்னா கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் நாகராஜ். வணக்கம் சார். பிரதமர் மோடி என்றாலே நாட்டின் பாதுகாப்பு தான் சார். நாட்டின் பாதுகாப்பு இஸ் ஈக்குவல் டு மோடி, மோடி இஸ் ஈக்குவல் டு நாட்டின் பாதுகாப்பு. அவர் எந்த பார்லிமெண்டை திறந்து வைத்தாரோ ரொம்ப ரீசெண்டா, அதே பார்லிமெண்ட்ல நேற்று ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் இது ஒரு 1.5 மாசமாவே நாங்க பண்ண போறோம் சில கும்பல்கள் வெளில சோசியல் மீடியால எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது அலட்சியம் காட்டப்பட்டதா, இல்ல இந்த செக்யூரிட்டி லேப்ஸ்க்கு யார் காரணம், ஆர் அரசியலில் மோடியை தோற்கடிக்க முடியாத நபர்கள் செய்த சதியா? இந்த மாதிரி 3 விஷயத்துல இந்த விஷயம் வருது சார். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற 3 இதுவும் இதுல அடங்கி இருக்குது. அது குறிப்பிட்டதா கடைசியா சொன்னதுதான் இப்போ போக போக வர தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திடுக்கிடும் தகவல். இப்ப நமக்கு இதுவரை தெரிஞ்சது என்ன? 2 பேர் உள்ள குதிச்சாங்க. அந்த குதிச்சவங்க உள்ள போனது நம்ம பிஜேபியோட மைசூர் பாராளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிம்மா இதுல பாஸ் வாங்கிட்டாங்க. உள்ள போய் குதிச்சாங்க. உள்ள குதிச்சுட்டு மத்தவங்க எல்லாம் பிடிக்க பார்க்கும்போது ஷூஸை கழட்டி ஷூல இருந்து ஒரு கேனிஸ்டர் திறந்தாங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் அது திறந்து அதுல புகை வெளில வந்தது. பிடித்து கொண்டப்பட்டாங்க. இதே நேரத்துல வெளியில ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இதே மாதிரி புகையை விடுறாங்க. அவங்களையும் பிடிச்சிட்டு போறாங்க. அதுக்கு பிறகு இவர்களோட எல்லா மொபைல் போன் ஒரு நபர்கிட்ட இருக்கிறது. ஏன்னா பாராளுமன்றத்துக்குள்ள எடுத்துன்னு போக முடியாதுங்கிறதுக்காக அந்த உள்ள போனோட 2 போன் இருக்குது. அப்புறம் இவங்களோட 2 போன் அவர்கிட்ட இருக்குது. எப்ப இவங்க பார்லிமெண்ட் வெளியில தான் இருந்தா அவர் ஓடி போயிடுறாரு. அவர் பேர் லலித் ஜா. அதுல விட எல்லாத்தையோட ஆச்சரியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஊர்ல இருந்து இருக்காங்க. அண்ட் அவங்க பேக்ரவுண்ட் அப்படி இருக்குது. அவங்க ஏன் ஒன்னா வருவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒண்ணு. ஏன்னா நபர்களை இப்ப பாருங்க, குடிப்பட்டவர் யாரு? மனோரஞ்சன் தேவராஜ் கவுடா, 34 வயது. இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். இவ அப்பா பிரதாப் சிம்மாவோட நிறைய தொடர்பு உண்டு, வேலை உண்டு. அவர் தான் திருப்பி திருப்பி நம்ம பிரதாப் சிம்மா பிஜேபி எம்பியை பாசு குடுன்னு நெச்சரிச்சிருந்தார். பாச கொடுக்கிறாரு, பையன் வாங்கிக்கிறாரு மனோரஞ்சன். தேவராஜ் கவுடா திருப்பி திருப்பி சொல்லி சரி, அதாவது புது பார்லிமெண்ட் வந்த பிறகு சரி, பழைய பார்லிமெண்ட்லயும் விசிட்டர்ஸ் வருவாங்க. அப்புறம் இந்த புது பார்லிமெண்ட்டை பார்க்க எல்லாரும் ஆவலுடன் வராங்க. எல்லாரும் அவங்க எம்பியை கேட்பாங்க, பாசு கொடுங்க, உள்ள போய் பார்க்கணும். அண்ட் பிரதமர் சொல்லியிருக்காரு, மக்கள் வரணும், பார்க்கட்டும், புது இடத்தை பார்க்கட்டும். இது ஒரு தனி இது இருக்கு, இது ஒரு மகத்துவம் இருக்குது இந்த பார்லிமெண்ட் இதுக்கு கட்டடத்துக்கு. பிரதாப் சிம்மாட்ட புடிங்கி பாச வாங்கிடுறாரு. பாச வாங்கி தன் மகனுக்கு கொடுக்குறாரு. மகன் வேற ஒருத்தரை கூட்டிட்டு போறாரு. அந்த மகன் கூட்டிட்டு போவர் யாரு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு 26 வயசு ஆட்டோ ஓட்டுறவர், லக்னோவை சேர்ந்தவர், சாகர் ஷர்மான். நம்ம உத்தரப்பிரதேசத்துல ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த இதுல ஷர்மானா உடனே எல்லாரும் நினைச்சுக்க வேண்டாம், அவங்க அப்பர் காஸ்ட் நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா ஓபிசி சர்மா உபயோகப்படுத்துவாங்க. சாகர் சர்மாவோட அப்பா ஒரு கார்பெண்டர். ஏன்னா எல்லாரும் நினைச்சுப்பாங்க இதுல இது ஏதோ ஜாதி விஷயம் இருக்குதோ அப்படின்னு நினைக்க. அதனால கிளாரிஃபை பண்றேன். ஏன்னா பல ஷர்மாங்கிறது எப்படி கேட்டீங்கன்னா மிஸ்டர் போடுற மாதிரி. அதனால ஷர்மா ரொம்ப காமன். சர்மானா ஒரு व्यक्ति, ஒரு நபர், காமனுங்க. அதனால அதை வச்சுட்டு நீங்க ஒண்ணும் போட முடியாது. இந்த சாகர் சர்மாங்கிறவர் கார்பெண்டர், ஆட்டோ விடுறாரு. அவன் அப்பா தகப்பனார் கார்பெண்டர் விடுறாரு. லக்னோவை சார்ந்தவர், இவர் மைசூரை சார்ந்தவர். இதுல நீலம் சிங், அதாவது அவங்க ஒரு பெண்மணி. அவங்க அவங்களும் ஓபிசி தான். அவங்க இஸ்ஸாரை சார்ந்தவங்க, ஹரியானாவை. இதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, அமோல் தன்ராஜ் ஷிண்டே. அதான் வெளியில நீலம் சிங்கும் அமோல்ங்கிறவர் வெளியில இருந்து அந்த புகைய இது விட்டுது. அவர் யாரு பாத்தீங்கன்னா, அமோல் மகாராஷ்டிரால இருந்து வர்றாரு. இதுக்கு 4 பேருக்கு ஒரு ஹேண்டிலர் இருக்கார், லலிஜா. யாரு இவங்க மொபைல் தூக்கிட்டு ஓடிட்டார். இது ஒரே பரபரப்பு. கட்டாயமா நீங்க சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல
ஒரு செக்யூரிட்டி பிரீச். ஏன்னா கால்ல ஷூல இத எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த கேன். அது ஒரு பக்கம். ஆனா 10 அடி உயரம் குதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாவி போறீங்கன்னா, இப்ப பாருங்க சாதாரணமா ஒரு படிக்கட்டு மிஸ் ஆச்சுனாலே நல்ல கால் சுளுக்கின்றும். பிராக்சர் கூட ஆகலாம். நீங்க படிக்கட்டு ஏறும்போதோ, இறங்கும்போதோ ஒரு கவனம் இல்லாம நீங்க இறங்கும்போது ஒரு படிக்கட்டு மிஸ் ஆச்சுன்னா தொப்புன்னு விழுவீங்க. இவங்க 10 அடி குதிக்கிறாங்க. அந்த மாரி ஷூ போட்டுருந்தாங்களாம். ஆனா குதிக்கவும் தெரியும் அவங்களுக்கு. அந்த மாரி ட்ரெய்னிங் எல்லாம் பாருங்க தீவிரவாதிகள் குடுப்பாங்க. போலீஸ்ல கமாண்டோஸ்க்கு கிடைக்கும். சாதாரண நபருக்கு இந்த மாரி குதிக்க முடியாது. நீங்க என்ன ஒரு 5 அடி குதிக்கலாம். ஆக்சுவலா 6 அடி. 10 அடி மேல உயரத்துல குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு உடனே நிக்கிறாங்க. இடிச்சு தாவி தாவி போறாங்க. அப்ப கால்ல ஒண்ணும் ஏற்படல. அப்ப ட்ரெய்னிங் ஆயிருக்கு. எங்கேருந்து குடிச்சா சுலபமா இருக்கும் அதுவும் தெரிஞ்சிருக்கு. என்ன சொல்லப்படுறதுன்னா முன்னாடியே ஒரு தடவை உள்ள வந்துட்டு ஒரு ரெக்கி பண்ணிட்டு போயிட்டாங்கறாங்க. இப்ப செக்யூரிட்டி பிரீச் எங்க வருது கேட்டீங்கன்னா, இவங்க கால்ல ஷூல கொண்டு போனது ஏன் கண்டுபிடிக்கல? பிரிஸ்கிங் சரியா நடக்கலையா? இல்ல கூட்டம் அதிக அளவுக்கு அங்க செக்யூரிட்டி பர்சனல் இருந்தாங்களா? அப்புறம் பார்லிமென்ட் செக்யூரிட்டி பாருங்க அவுட்டர்ல இருக்கிறது சிஆர்பிஎஃப். உள்ள பாத்தீங்கன்னா உள்ள போக செக்யூரிட்டி பார்லிமெண்டோட வாட்ச் அண்ட் வார்ட் ஸ்டாஃப் இருக்கு. அதுதான் பார்லிமெண்டரியோட செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். அவங்க தான் சோதனையிடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க போலீஸ் இல்ல. அவங்க பார்லிமெண்டோட செக்யூரிட்டி. இப்ப நீங்க சொன்ன அதெல்லாம் வருதுங்க. அதாவது செக்யூரிட்டி பிரீச் ஆச்சா ஆயிருக்கு. சரியா பாதுகாப்பு இதுல ஏதோ குறை இருக்குது. அதுல பல பேர் சொல்றாங்க மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்றாங்க. ஆனா யாருக்கு இந்த பில்டிங் பிடிக்கலையோ, முதல்ல பிடிக்கலையோ, இந்த புது பில்டிங்ல அவ்வளவு இது இல்ல, பழைய பில்டிங்ல இது மாதிரி இது இல்ல. அதாவது எதிர்க்கட்சிக்காரங்க எல்லாம் இதை ஒரு இதை யூஸ் படுத்துறாங்க. இந்த புது பில்டிங்ல எப்படி இருக்கு, அது சரியில்லை, ஒரே வழியில போறோம், ஒரே வழியில வரோம், அதனால தான் இது ஏற்பட்டிருக்கு அப்படியெல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க கடைசியில சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பண்ணேங்கிறாங்க. ஆனா இதுல ஒருத்தர் என்னடான்னா எம்பில் வரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்க போராட்டானாலும் போவாங்களாம். ஏதோ ஒரு என்ஜிஓட கனெக்டடுங்கிறாங்க. இப்ப நமக்கு தெரியும் சில ராடிக்கல் எலிமெண்ட்ஸ், அதாவது தீவிரவாதிகள் எலிமெண்ட்ஸ், ராடிக்கல் எலிமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ராடிக்கல் எலிமெண்ட்ஸ், மாவோவாதி இதோட தொடர்புக்குள்ள என்ஜிஓ மூலம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா இந்த லலித் ஜாவை இப்ப எங்கேயோ ராஜஸ்தான்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிற பாரு. இப்ப லேட்டஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அங்க அவரை வேட்டையாடுறாங்க. அதுல என்னன்னா அவர் போன் எடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல் இருக்கு பாருங்க. அவங்க ரொம்ப தீவிரமா ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஏரியால எவ்வளவு போன் ஆக்டிவா இருந்தோ அதை எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதுல பார்த்து ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க. லலித் ஜா ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காரு. அந்த வாட்ஸ்அப்ல என்ன இந்த சம்பவத்தை அனுப்பிச்சிருக்காரு. ஒரு என்ஜிஓ போல ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த வெளியில இந்த புகை வர சம்பவத்தை உடனே அனுப்பிச்சு சொல்றாரு இந்த போட்டோ இது ரொம்ப முக்கிய போட்டோ அப்படின்னு. அப்ப யார் அந்த ஆர்கனைசேஷன், அந்த என்ஜிஓ, இது யாரு, இது பின்னாடி ஏன்னா பாருங்க அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அப்புறம் இந்த மனோரஞ்சன் தேவராஜ் கவுடா பெங்களூருல இருந்து டெல்லியில பிளேன்ல வந்திருக்காரு. வேலை இல்லாதவர், வேலை திண்டாத்த போராடுவர், ஒரு 12,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வந்திருக்காரு. ஏன்னா நீங்க உடனடியா இப்ப டெல்லி பெங்களூர் டிக்கெட் வாங்கினா 10,000 12,000 குறைஞ்சு கிடையாது டிக்கெட் வாங்கினீங்கன்னா. அப்ப யாரு டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்க? அப்புறம் இவங்கெல்லாம் 1 மாசமா 1.5 மாசமா ஒரு வீட்டுல தங்கி இருந்தாங்க. அந்த வீட்டோட யார் ஓனரோ ஒரு விஜய், அப்புறம் அவங்களோட மனைவி, அவங்க 2 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. அந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதி உள்ள வீடு மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இது பின்னாடியில ஏதாவது பாருங்க யாராவது ஒருத்தர் இந்த ஃபண்ட் இல்லாம ஏன் இவங்க எல்லாம் ஒண்ணா வர்றாங்க? காட்டா இவங்க ஏதோ ஒரு சோஷியல் மீடியா கான்டாக்ட் இருந்துங்கிறாங்க. பட் சோஷியல் மீடியா கான்டாக்ட் இருந்தாலும் ஒருத்தர் லக்னோல இருந்து வரணும், ஒருத்தர் மகாராஷ்டிரால இருந்து வரணும், ஒருத்தர் பெங்களூர்ல இருந்து வர்றாரு. இவர் 4 பேருக்கு ஒரு ஹேண்டிலரு. இவங்களை தங்க வைக்கிறது வசதி செய்து கொடுக்குறாங்க ஒரு கணவன் மனைவி. சோ இது பின்னணியில பல ரகசியங்கள் இருக்குது. அதுல எனக்கு என்ன சந்தேகம் பாருங்க, எப்போதுமே பாருங்க பிஜேபி எம்பி மூலமா பாஸ் வாங்குறாங்க சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு. அதை தவிர்த்து குற்றச்சாட்டு வரணும். இத்தனை எம்பி இருக்காங்க, யார்கிட்ட வேணா போய் வாங்கலாம். குறிப்பிட்ட மைசூர் எம்பி மூலமா இவர் வந்த பிறகு தனி இந்த சாகரை கூட்டிட்டு போறாரு மனோரஞ்சன். அவங்க வெளியில ஸ்லோகன் கொடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா எதெல்லாமோ சொல்றாங்க. ஏதோ கருப்பு சட்டத்துக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி சொல்றாங்க, வேலை வாய்ப்பு திட்டம் இல்லைன்னு சொல்றாங்க, ஏதோ அவங்களுக்கு ஏதோ டியூட்டர் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது இது சொல்லுங்க மாட்டிக்கிட்டா, அது கூட சரியா சொல்லல. அவங்க அந்த பெண்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிக ட்ரைனிங் வாங்கினா போல அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி சொல்றாங்க. மொத்தத்துல நாகராஜ் இது சீரியஸ் மேட். எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, டிசம்பர் 6 அமெரிக்கா கனடா 2 சிட்டிசன்ஷிப் வச்சுட்டு இருக்காரு நம்ம பண்ணுங்கிறவர், காலிஸ்தான் போராட்ட தலைவர். அவர் என்ன சொன்னார், 6ஆம் தேதி டிசம்பர் 6 ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. மீண்டும் பாராளுமன்றம் தாக்கப்படும், பாரதிய பாராளுமன்றம் மீண்டும் தாக்கப்படும்னு ஒரு மிரட்டல் விடுறாரு. அந்த மிரட்டல் விட்டு 7 நாள்ல ஒரு வாரத்துக்குள்ள நடக்குது. அதே நாள்ல நடக்குது, 13ஆம் தேதி நடக்கிறது. கேட்டா நாங்க பகத்சிங், அதாவது நம்ம சுதந்திர வீரர் பகத்சிங் மாதிரி செஞ்சோம், அவரால் இன்ஸ்பயர் ஆனோம், அவர் போராடினர், ஆங்கிலேயருக்கு எதிர். அந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதி 1929. அப்ப டெல்லியில சென்ட்ரல் அசம்பிளி தான் இந்தியன் பாராளுமன்றம் சொல்லி அங்க நடக்கும். அவங்க 2 பேர் வராரு, பகத்சிங்கும் வராரு, அவர் கூட பட்டுகேஸ்வர் தத்துங்கிறவர் வராரு. 2 பேரும் உள்ள பாம்பு தெரியுறாங்க. அப்புறம் தங்க பிஸ்டலால சுடுறாங்க, பிடிபடுறாங்க. பகத்சிங் மேல பயங்கர ஒரு கொலை குற்றச்சாட்டு இருக்கிறது, ஒரு ஆங்கிலேயரை கொன்னதாக. அதனால அவரை 1931 மார்ச் 25ஆம் தேதி லாகூர் சென்ட்ரல் ஜெயில
அவர் தூக்குமாட்டிடுறாங்க. பகத்சிங்னால நாங்க வர்றோம் அப்படி பகத்சிங் பேர் இழுக்கிறாங்க. அதாவது சுதந்திர போராட்டம் மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. நம்பர் 1. இந்த சம்பவத்தினால எல்லார் மூஞ்சிலும் ஒரு சிரிப்பு காணப்படுறது. ராகுல் காந்தி மூஞ்சி சிரிச்சுட்டு வெளில வர்றாரு. கவர்மெண்ட் இதுல ஒரு மாட்டிக்கிச்சு, நல்ல ஒரு எம்ப்ராசிங் மூவ்மெண்ட், பிரதமருக்கு ஒரு இதுவா இருக்கட்டும். அந்த மாதிரி தான் நேற்றுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷன் குரல். ஆனா எனக்கு என்ன தோணுது நாகராஜ், இது ஏதோ திசை திருப்பறதுக்காக நடந்த சம்பவம் மாதிரி இருக்கு. எதை திசை திருப்பணும்? இப்ப காங்கிரஸ்க்கு ஏற்பட்டிருக்கிற படுதோல்வி, பிஜேபி அமோக வெற்றி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான். அதுக்கு பிறகு காங்கிரஸோட நிலைமை படுமோசமா இருக்கு. நம்ம வட இந்தியா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தலைவர் என்னெல்லாமோ பேசுறாங்க, டிவில எல்லாம் நான் பாக்குறேன். அதோ அவங்க தான் ஜெயிச்சா மாதிரி. ஆனா இது பாத்தீங்கன்னா அது ஒரு சம்பவம், பெரிய ஷாக். காங்கிரஸ் உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருக்கு. 440 இல்ல 920 வோல்ட் அடிச்ச மாதிரி இருக்குது. அவ்வளவு பயங்கர ஷாக்குங்க. உள்ள வெளியில சிரிச்சுட்டு சும்மா மோதி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே நீங்க ஏன் முதல்வர் இவங்கள போட்டீங்க, ஏன் யங் பீப்புளை போட்டீங்க? உங்க கட்சியில ஒரு மாநில காங்கிரஸ் தலைவரை மாத்த முடியல, 5 வருடமா ஒரே ஆளை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் மாற்றம் கொண்டுறாரு, பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறாரு, டெலிவரி எதிர்பார்க்கிறாரு. ஒரு பக்கம் இது நிகழ்வு ஒண்ணு. இதுல இருந்து டைவர்ஸ். ரெண்டாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, சமீபத்துல எல்லாரும் திடுக்கிடும் ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கு. அத பார்லிமெண்ட்ல பேச விடாம இது பண்ணிட்டு இருக்கிறது. அந்த பணம் கிடைச்சிருக்கு பாருங்க. ஜார்க்கண்ட்ல ஒரு காங்கிரஸ் எம்பி நம்ம தீரஜ் பிரசாத் சாவு என்கிறவர், ராஞ்சியில, ஒடிசால இந்த சாராயம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு 300 கோடி தாண்டி 320 கோடி மேல போயிட்டு இருக்கு. எண்ணும் போது மெஷினுக்கு சூடாயிடுச்சு. சார் நம்ம வீட்டுல ட்ரெஸ் இருக்கிற மாதிரி பணம் இருக்கு சார். அவங்க வீட்டுல ட்ரெஸ் கூட எங்க இவ்வளவு இருக்கும் உங்கள்ட்ட? அது கரெக்ட் தான். நீங்க எதை வச்சு எதை நீங்க கம்பேர் பண்றீங்க? மெஷின் கரம் ஆயிடுதுங்க. அத பாராளுமன்றத்துல நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, 27 மெஷின் கரம் ஹோகயாங்கிறாரு. இதை நம்ம போட்டோ காப்பியர் போட்டோ எடுத்துட்டு இருந்தா கரம் ஆயிடுவேன், இல்ல நம்ம லேப்டாப் ரொம்ப நாள் ஓடித்துனா கரம் ஆயிடும். அந்த மாதிரி கரம் இது. அப்போ எண்ணிட்டே இருக்காங்க. கட்டுக்கட்டா வருது. அது 8 வீடு இருக்காதான், அதுல 2-3 வீடு தான் இப்ப ஆயிருக்குதான். இவ்வளவு பணத்தை எல்லாம் 500 ரூபாய் நோட்டுங்க, 2000 ரூபாய் நோட்டு இல்ல, 500 ரூபாய் நோட்டு. அப்படி இவர் தான் நம்ம பாரத் ஜோடோ யாத்திராக்கு நிறைய தானம் செஞ்சாரு. தானம் சொல்றேன் ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திராவோட இம்பாக்ட் 0 இந்த தேர்தலில் காமிச்சிருச்சு. தானம்ங்கிறது என்ன, நீங்க ஒண்ணு எதிர்பார்க்கறது இல்ல. ஆனா நம்ம தீரஜ் பிரசாத் சாவுங்கிறவரு கட்சிக்கு நிறைய செஞ்சு அவர் விடாம ராஜ்யசபா உறுப்பினரா இருந்துட்டே இருக்கார். நமக்கெல்லாம் தெரியும் ராஜ்யசபா டிக்கெட்டு காங்கிரஸ்ல எப்படி யாருக்கு கொடுக்கப்படுறது. நல்ல ரேட் ஒண்ணு உண்டு. அந்த ரேட்டை கொடுத்துட்டீங்கன்னா அதை மேல் குடும்பத்துக்கும் கொடுக்கணும், கட்சிக்கும் கொடுக்கணும், பல செலவுகளை தாங்கிறதுக்கான ஒரு இது இருக்கணும், என்ன பையில நிறைய கனம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இத டிக்கெட் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க தமிழ்நாடு சார்ந்தவர்னா மகாராஷ்டிரால இருந்து கொடுப்பாங்க, மகாராஷ்டிராவை சார்ந்தவர்னா கர்நாடகால இருந்து கொடுப்பாங்க, அஸ்ஸாம்ல இருந்து கொடுப்பாங்க. அத மாதிரி இவருக்கு 2 தடவை லோக்சபால இருக்கார், தோத்திருக்கார். அதுக்கு பிறகு 3 தடவை, இப்ப 3வது தடவை அவர் இருக்கார் ராஜ்யசபா எம்பி. அதை பத்தி போக்கஸ் வந்த பொழுது அவையில் இதை பத்தி யாராவது எடுத்து பேசினா காங்கிரஸ் உடனே வெளிநாட்டு, எங்களுக்கு அதுக்கு தொடர்பு இல்ல, அவர் தான் பதில் சொல்லணும். அப்ப ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஊழலை பத்தி இவ்வளவு பேசிட்டு பேசாம இருக்கீங்க. இதுல இருந்து ஒரு திசை திருப்பறதுக்கா இது ஒரு நிகழ்வோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது.